ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் நான் பாட்காஸ்ட் போடல. நான் வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு டாபிக் பற்றி இப்போ ரிசர்ச் ஆர்டிக்கல் வீடியோ எல்லாம் பார்த்து அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிளாக் எழுதினப்பவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் பண்ணலை. ஸோ இன்னைக்கு அந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி பேச போகிறேன்னா அப்படின்றது இல்லை. ஸோ புக் படிச்சுட்டு இருந்தபோது இந்த கான்செப்ட் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். பட் மறுபடியும் அந்த புக்கை 2 or 3 டைம்ஸ் படிக்கும் போது இது நான் எழுத கூட செஞ்சுருப்பேன். ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த புக் என்ன புக்னா, த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அப்படின்ற ஒரு புக். அதாவது ஒருத்தங்க உங்களை பிடிக்காம போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுக்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு தான் அதிகமான கரேஜ் தேவை. அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்காம போறதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப கரேஜ் தேவை. ஏன்னா அந்த கரேஜ் இல்லைன்னா நீங்க அவங்கள ப்ளீஸ் பண்ணதானே பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு கரேஜ் இருந்தாதான் மற்றவங்க உங்களை பிடிக்காம போறது உங்களுக்கு ஓகே இது அவங்களோட சாய்ஸ், என்ன பிடிக்காம போறது அப்படின்ற மாதிரி. ஸோ செம்ம டைட்டில் இந்த புக்கு. நான் ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு நான் ஃபிக்ஷன் புக்னா அது இதுதான். ஃபர்ஸ்ட் படிச்ச புக்கே. அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் தண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சிருக்கேன். அது ஃபிக்ஷன் தான். ஸோ அதுக்கடுத்து நான் தேடி ஒரு நான் ஃபிக்ஷன் புக்காக ஃபஸ்ட்டு புக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு அப்புறம் நான் ஃபிக்ஷன் படிக்கணும்னு ஆசை வந்ததே இந்த புக்னால தான். ஸோ இதில் எப்படின்னா, ஒரு ஃபிலாசபரும் ஒரு யங் மேனும் பேசுகிற மாதிரி அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் இந்த புக்கே. அவங்க 4 to 5 nights மீட் பண்ணுவாங்க. அந்த நைட் ஃபுல்லாக அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் அண்ட் எண்ட் ஆஃப் தி 5th night ஆர் சம்திங். இட்ஸ் நாட் ஹேப்பனிங் கண்டினியூஸ்லி, பட் ஆன் அன் இன்டர்வல் அந்த ஒவ்வொரு நைட் நடக்கும். இவங்க 2 பேரும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. அவன் யோசிப்பான், இவர் யோசிப்பாரு. கொஞ்சம் கேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் நைட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நைட்லையும் நியூமரஸ் கான்செப்ட்ஸ் பேசுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகி அந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ அதில் ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஏதோ பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிலாசபர் என்ன சொல்வார்னா, ஸோ அதாவது ஒருத்தங்களோட வேர்த்துன்றது எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோன்னா, அவங்க எவ்வளோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து. அதாவது ஒரு பர்சனோட ட்ரூ வேர்த்துங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு த பர்சன் இஸ் யூஸ்ஃபுல் டு தி அதர் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நம்மளால அடுத்தவங்களுக்கு பண்ண முடியுது, அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம வேர்த்தான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு அந்த யங் மேனுக்கு என்ன ஒரு ஹைப்போக்ரிட்டிக்கலான ஒரு தாட் வரும் அப்படின்னா, அப்படி பார்த்தா பிறந்த குழந்தை, வயசானவங்க, பெட் ரிட்டன் ஆனவங்க, இவங்கெல்லாம் நாட் யூஸ் டு யாருக்குமே உதவி பண்ணாம இருக்கவங்க தானே. அவங்களால என்ன உதவி இருக்க போகுது? அப்ப அவங்களெல்லாம் வச்சிருக்கிறது நியூசன்ஸா? என்னது இது? நீங்க ஒரு ஆக்ட்னால தான் அவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணாதான் அவங்களோட வேர்த்து அப்படின்னு சொல்லும் போது, இது எப்படி இருக்கு, இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உடனே அவர் சொல்லுவாரு, நீ அந்த பிலாசபர் என்ன சொல்வாருன்னா, அதாவது பீயிங் யூஸ் டு சம் ஒன்ல 2 இருக்கு. ஒன்னு லெவல் ஆஃப் ஆக்ட்ஸ், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீயிங். லெவல் ஆஃப் ஆக்ட்ஸ்னா நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. லெவல் ஆஃப் பீயிங்னா நீங்க இருக்கிறதே அவங்களுக்கு பிரயோஜனம் தான். நீங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறதே அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். உடனே அந்த யூத் கேட்பான், அந்த யங் மேன் கேட்பான், எப்படி ஒருத்தங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறது போய் எப்படி எனக்கு வேர்த்ஃபுல்லா இருக்கும்? அவங்க எப்படி வேர்த்ன்னு சொல்ல முடியும்? அவங்க எதுவுமே செய்யாதப்போ எப்படி நான் அவங்கள வேர்த்ஃபுல்லா கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், நீ ஜோக் பண்ற, உன் இஷ்டத்துக்கு பேசுற, நீ என்னமோ நீ பிலாசபி படிச்சிருக்க, நீ சொல்றதெல்லாம் கேட்கணும், நீ சொல்றத பார்த்தா அவங்கெல்லாம் ஒரு தனி ரிலீஜியனா இருக்கணும் போல இருக்கே. அதாவது எந்த ஆக்ட் பண்ணியும் வேர்த்தா இருக்க மாட்டாங்களாம், அவங்க இருக்கிறதே வேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். என்ன இது, ஜோக் அடிக்கிறியா அந்த மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த பிலாசபர் என்ன சொல்வாருன்னா, சரி உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது, உங்க அம்மாவால பெட் ரிட்டன் ஆயிடுறாங்க உங்க அம்மா. அப்போ நீ என்ன பண்ணுவ? உங்க அம்மா உனக்கு சமைக்கணும், உன்னை பார்த்துக்கணும், கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பியா? இல்லை உங்க அம்மா இருந்தா போதும்னு நினைப்பியா? அவங்க உயிரோட இருந்தா போதும், அவங்க நல்ல ஹெல்த்தோட இருந்தா போதும், அவங்க
அவங்கள நான் பார்த்துட்டே இருந்தா போதும், கடைசி வரைக்கும் நான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்க கூட இருந்துப்பேன், அப்படிதானே நீ வந்துட்டு யோசிப்ப? நீ வந்துட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு ஆக்ட் பண்ணி தான் உனக்கு அந்த லவ்வை வந்து காமிக்கணும், அவங்க வேர்த்தினஸை காமிக்கணும்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் இருந்தாலும் என்ன சொல்றது, நீங்க சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிளா இருக்கு. டெய்லி டெய்லி இது நடக்க போறது இல்லை. அஃப்கோர்ஸ் எங்க அம்மா அப்படி இருக்கும் போது நான் அப்படிதான் நினைப்பேன். பட் எனக்கு வந்து டே டு டே எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லுங்க, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு அந்த பிலாசபர் வந்து என்ன சொல்வாருன்னா, சரி இப்போ வந்து பேரண்ட்ஸ் எப்படி சில்ட்ரன்ஸை ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டே டு டே லைஃப்ல அவங்க குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய கம்பேர் பண்ணுவாங்கன்னா மார்க் எடுத்தோடனே அவன் எவ்வளோ மார்க்கு, அந்த அப்படி கம்பேரிசன் கிடையாது. ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு ஐடியலான குழந்தை எப்படி இருக்கணும், திட்டினா வாங்கிக்கணும், திரும்ப அப்பா அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்ல கிரேட் வாங்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும், டைமுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், மற்றவங்க கூட மரியாதையாக நடந்துக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், மியூசிக் கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், இந்த மாதிரி ஒரு நோபல் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி அதுக்காக இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஐடியலான குழந்தை, எல்லாருக்கும் குழந்தை இப்படிதான் இருக்கணும்னு ஆசை இருக்கும். பட் இந்த ஐடியலான குழந்தைகிட்ட இருந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி குறைச்சிட்டே வருவாங்க. இப்போ இவங்க பையன் வந்து நல்லா பெயிண்ட் பண்றவனா இருப்பான், அவனை எடுத்துட்டு போய் இந்த ஐடியல் குழந்தை இருக்கும் இல்லையா, அதாவது நல்லா படிக்கணும், நல்ல ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்னு, அந்த குழந்தை கூட கம்பேர் பண்ணி குறைச்சிட்டே வருவாங்க. அப்போ இந்த குழந்தை எது பண்ணாலுமே வந்துட்டு அவங்களுக்கு அது வந்து கம்மியா தான் தெரியும். காலையில இருந்து சாயங்காலம் வரையும் இருக்காங்க, ஃபோன் பார்த்துட்டே இருக்கான், ஒன்னுத்துக்கும் யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்றத விட, அந்த காலையில இருந்து ஃபோன் பாக்குற பையன் வந்துட்டு திடீர்னு நீங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்னமோ சொல்றீங்க, நீங்க ஒரு ஹெல்ப் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிப்பா வீடு மட்டும் எனக்கு பெருக்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்றீங்க, அவன் அதை செய்யறான். அதுக்கு வந்து நீங்க தேங்க்யூன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா அவன் காலையில இருந்து ஃபோன் பாக்குறான் தான், அதை உங்களால பாராட்ட முடியாது, ஆனா அவன் ஏதாச்சும் செய்யும் போது அதை நீங்க பாராட்டலாம்ல, அதை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லலாம். உடனே இந்த யூத் இருந்துட்டு அவனுக்கு என்ன தோணும்னா, சரி நீ டே டு டே எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற, ஓகே, அப்போ ஒரு குழந்தை இருக்கு, படிக்கிறதும் இல்லை, எந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்லை, ஃபுல்லா உன்னை டென்ஷன் தான் ஆக்குறான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். அவன்கிட்ட போய் நீ எதுக்கு தேங்க்யூ சொல்லுவ, எதை பாராட்டுவ, எனக்கு புரியலையே. இப்படிதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போது வந்துட்டு அதுக்கு வந்து தேங்க்யூ சொல்றது நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நீ பண்ணதெல்லாம் போதும், நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ, நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு, இதெல்லாம் ஏன் பண்றிருக்க அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நம்மளா இருக்கோம், நம்மளா இருக்கிறத தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்றோம், இப்பயும் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்களேன்னு சொல்லி அவனே நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சா கூட இவங்க என்ன நம்மளை மதிக்க போறாங்க, நம்ம கிட்ட பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து அதாவது அவங்க பண்ற ஆக்ட்னால அவங்க வேர்தினஸ் இல்லை, அவங்க இருக்கிறதே வந்து வேர்தினஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள நினைக்க வச்சுட்டோம்னாவே போதும். அவங்க அதுக்கு மேல நம்மளை இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சே பல நல்ல விஷயம் வந்துட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து அவங்க கூட போகணும், அவங்க கூட போய் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க கூட செய்யணும், அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சா வந்து அவங்க உடனே உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா சில பேர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு கூட இருந்தாவே அவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவங்களோட கருத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கலாம், அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாக கூட இருக்கலாம். பட் பீயிங் வித் தெம்செல்வ்ஸ் வில் கிவ் பீஸ் டு யூ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நிறைய பேர் அப்படி கிடைக்க மாட்டாங்க, அந்த பர்சனை அப்படி பார்க்குறவங்களும் கிடைக்க மாட்டாங்க, அந்த பர்சனா அப்படி இருக்கிறதுமே வந்துட்டு மோசமான விஷயம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வந்து வேர்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாருமே வந்துட்டு
being, existing makes sense, makes இட்ஸ் லைக் ஒரு குரூப் ஆஃப் பர்சன் உங்களால் ஹாப்பியாக இருக்கணும், டெய்லி இவ்வளோ விஷயம் பண்ணோன்னா ஒவ்வொரு நாளும் நான் வேர்தினஸ் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் பை எக்ஸிஸ்டிங் யூ வில் மேக் பீப்புள் ஹாப்பி. தேர் ஆர் பீப்புள் who will be happy seeing you like you're existing in their life. அது வந்துட்டு அவங்களுக்கு போதும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புளை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.